ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் அண்ட் எத்திக்ஸ். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சாப்டர் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு கைஸ். ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த சாப்டரில் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு கொஸ்டின்ஸும் நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக கேட்குற கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சேல். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 115ல இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டிம்னிட்டி அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இது வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 95 to 96. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். 103 பேஜ் நம்பர். அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்ட் செல்லர். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேஜஸ் வரும். லைக் 111 to 222. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இது வந்து பார்த்தீங்கன்னா, 107 to 108 இந்த 2 பேஜ்ல இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, முதல் நீங்க இந்த 2 டிஃபரன்சியேஷன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் சேல் வாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்ட் செல்லர் போங்க. ஸோ இந்த இதுல போங்க. அதே மாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் அதிகமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு 100க்கு 95% குடுங்க. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு 100க்கு 80% குடுங்க. அந்த மாரி நான் சொல்றேன். அதுக்கும் அது படிக்காமலாம் இருக்கவே கூடாது. எப்பவுமே வந்துட்டு எல்லாமே படிக்கணும். இதுக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அவ்வளவுதான். தேங்க் யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.